நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கு சாதகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, முதல்ல மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போகிறது அவர்களுடைய ரசிகர்கள் தான். இரண்டாவதாக, சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றமான சென்னை தூத்துக்குடி வெள்ளத்தில் விஜய் மக்களுக்கு அளித்த நிவாரண உதவித்தொகை மற்றும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியது. இது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் தவித்து நின்ற பல்வேறு இடங்களில் விஜய் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காரு. பொதுமக்கள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு முகம் நடிகர் விஜய் அவர்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டோடு ஜாதி மத பேதமின்றி பிறப்பால் அனைவரும் சமம் என்று கூறியிருப்பது மிகப்பெரிய பலமாக இருக்கும். நடிகர் விஜய் தமிழக அரசியலுக்கு வருவதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துவிட்டார். தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என கட்சி பெயரை பதிவு செய்ய விண்ணப்பித்திருக்கும் அவர், தன்னுடைய சினிமா பணிகளை முழுவதுமாக முடித்துவிட்டு அரசியல் களத்தில் பயணிக்க இருப்பதாக அறிவித்துள்ளார். முழு நேர அரசியலில் ஈடுபடுவதாக கூறியிருக்கும் விஜய், 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் இன்னும் சில மாதங்களில் வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் தன்னுடைய ஆதரவு இல்லை என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பில் இருக்கும் தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் ஒருபடி அதிகமாக சூடுபிடித்துள்ளது. கட்சியின் கொடி, கொள்கை, சின்னம் உள்ளிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான அடிப்படை மற்றும் ஆரம்ப பூர்வாங்க பணிகள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்கும் என்றும், நேரடியாக மக்களை சந்தித்து தன்னுடைய முழு நேர அரசியல் பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். தன்னுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கும் என்ற கேள்விக்கும், கட்சியினரை அரசியல் மயப்படுத்துவது குறித்தும் தன்னுடைய அறிக்கையில் விஜய் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதில் மக்களை பிளவுபடுத்தும் ஜாதி மத பேதங்களுக்கு எதிராகவும் ஊழல் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே என்னுடைய அரசியல் பயணத்தின் இலக்கு என்று கூறியிருக்கிறார். இந்த பயணத்தில் பயணிக்கக்கூடிய தன்னுடைய கட்சியினரை அரசியல் மயப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட காலம் தேவை என்பதால் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 2 ஆண்டுகள் இடைவெளி இருப்பதால் இந்த இடைவெளியை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள விஜய் உத்தேசித்துள்ளார். இன்னும் ஒரு படம் பாக்கி இருப்பதால் அந்த பணிகளை முழுவதுமாக முடித்துவிட்டு முழு நேர அரசியல் தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறார். இந்நிலையில் விஜயின் அரசியல் ஆலோசகர் யார்? அவருக்கு இந்த அரசியல் ஆலோசனைகளை கொடுப்பது யார் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்துள்ளது. எந்த ஒரு விஷயமும் வெளிவரும்போது சாதகங்கள் நிறைய இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு பாதகமும் இருக்கும். விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பிறகு இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட படப்பிடிப்பை மட்டும் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 இருக்க நடிகர் விஜயை நம்பி இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் தேட்டர் ஓனர்ஸ்களுக்கு இது மிகப்பெரிய பாதகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ். தேங்க்யூ.